அழகு உன்னருளழகு என்ன அழகு உன் அன்பழகு Thought you knew me well, but I keep on messing it up. I've seen that mania.
தருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தர வாவாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளித்தர வாவாத்தி ஏ உசுர ஓ உசுரா தார கை மாத்தி அடியாத்தி இது என்ன ஃபீலு ஒன்னால நான் ஃபீலு ரோமியோவின் ஜூலியட் தேவதாசன் பார்வதி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்த மாதிரி தோன்றுவாளே நான் விரும்பும் காதலி அவளது அழகெல்லாம் எழுதிட ஒரு பாஷை இல்லையே அவளை நான் அடைந்த பின் உயிரின் மேல் ஒரு ஆசை இல்லையே பூவாடை கொண்டாடும் தாய் பூமியை பார்த்து சந்தோஷம் கொண்டாடும் என் காதலை பார்த்து கொண்டாட்டம் கொண்டாட்டமே அவள் உலக அழகியே நெஞ்சில் விழுந்த அருவியே அவள் உலக அழகியே நெஞ்சில் விழுந்த அருவியே அந்த நீல வெளியிலே நெஞ்சம் நீந்த துடித்ததே சிமிட்டவும் மறந்தேன் ஆனால் கண்டேன் ஓர் ஆயிரம் கனவு கரையும் என் ஆயிரம் இரவு நீதான் வந்தாய் சென்றாய் என் விழிகள் இரண்டை திருடி கொண்டாய் ஓ மனம் பெண்ணே ஓ மனம் பெண்ணே ஓ மனம் பெண்ணே ஓ மனம் சரிதானே நீ போகும் வழியில் நிழலாவேன் காற்று அசைகிறது சேலை விடுகிறது காலை உன் பேச்சு உன் பார்வை நகர்த்திடும் பகலை இரவை பாதி உனதே உன் இன்பம் உன் துன்பம் எனதே என் முதலோடு முடிவானாய் பெண்ணே ஓ மனம் பெண்ணே ஓ மனம் பெண்ணே ஓ மனம் பெண்ணே ஓ மனம் ஓ மனம் பெண்ணே ஓ மனம் பெண்ணே ஓ மனம் பெண்ணே உன்னை மறந்திட முடியாதே ஓ மனம் பெண்ணே உயிர் தருவது சரிதானே வெண்ணிலாவே
அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியில் 1000 உறவுகள் அன்பாய் கூடிட, கோர்த்த மாலைகள் கழுத்தில் மகிழ்ந்திட, ஆண்டவரின் அருள்பொங்கி வழிந்திடும் மகிழ்வின் நேரம் இது. இந்த பொன்னாளிற்கு புது பொலிவேற்ற வந்திருக்கும் அருட்பணியாளர்கள், அருட் சகோதரிகள் மற்றும் இறைமக்களாகிய உங்கள் அனைவரின் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றனர். புனிதரும் பாதுதரும் இறையடியார்களும் இடைவிடாத இறை புகழ் பாடும் சொர்க்கத்தில் இரு உள்ளங்கள் இணையினால் நிச்சயிக்கப்படுகின்றது. நல்லதை நினைத்து நன்மை செய்து நலன்களை மட்டும் விரும்பும் மனிதர்கள் வாழும் இந்நில உலக சொர்க்கத்தில் தங்களையும் இணைந்து இறையருள் நாடும் மணமக்கள் டெனி, அனுஷா இருவருக்காக வேண்டுவோம். திருமணம் என்னும் மனச்சாதனத்தை மகிழ்வோடு பெற்று அதன் பலனை தங்களின் வாழ்நாளில் வெளிப்படுத்த அருள் வேண்டும். இவர்களோடு இணைந்து ஜெயிப்போம். ஆண்டவரால் முன்குறித்து இருவேறு பாதையில் பயணித்த இருவரையும் திருமணம் என்னும் அருட்சாதனம் வழி அனுப்புவதால் இணைந்து ஒரே பாதையில் பயணிக்க ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நன்றி கூறுவோம். விவேகமுள்ள கணவன் மனைவி கடவுள் அளிக்கும் கொடை என்பதை உணர்ந்து இவர்கள் வாழ அருள் வேண்டுவோம். அன்பும் அன்பும் கொண்ட இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து பண்பையும் பயனையும் பலனோடு வெற்றிட இறையருள் இவர்கள் மீது சிறப்பாக பொழியப்பட மூவொரு இறைவனின் ஆசீர் வேண்டி இத்திருமணத்தின் வழியில் பக்தியுடன் பங்கேற்று தம் மக்களுக்கு அமைதியை வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசியை வழங்குவாராக. ஆக திருமணத்தின் வழியாக இணைக்கப்படுகிற இந்த பிள்ளைகளுக்கு ஆற்றலையும் அமைதியையும் ஆசியையும் நிறைவாய் வழங்க நாம் ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி இறைவன் கேட்டதாக இருக்கும்படியாக நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நெல்லை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உமது பிள்ளைகள் ஜெனித்தால் சாயலும் இவர்கள் மீது உமது அருளை கனிவுடன் பொழிவீராக. அதனால் உமது திருப்பீடத்தின் முன் திருமணத்தால் இணைக்க பெறும் இவர்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பை உறுதி பெற செய்வீராக. உமது தூயாவியாரின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உமது திருமகனாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 24 முடிய. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 24 முடிய. ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனியாக இருப்பது நல்லதென்று அவருக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளை உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்று பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவர் உலகம்
எடுத்து இதை சதையாக அளித்தார். ஆண்டவராய் கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விழா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள். ஆண்டிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாக இருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையில் இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்டப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம், மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம், இன்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம், இன்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம், நான் மாண்ட பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம், அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம், மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 2 மற்றும் 25 முதல் 32 வரை. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருமணமான ஆண்களை கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைநிலையோ வேறு ஏற்புரையோ இல்லாமல் தூய்மையும் வாசத்துக்குமாய் மாட்சியுடன் தம் திருமுன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடலென கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தன் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறாராகிறார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். ஆண்டவரின் நல்வாக்கு. உங்களோடு இருப்பாராக. யோவானிலே பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. 15
உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. நண்பர்களே, ஜெனி, அனுஷா இவர்கள் இருவரும் திருமணம் என்கிற இந்த அனுஷாவில் இது இணைகிறார்கள். புதிய ஒரு வாழ்வு பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். இருவேறு குடும்பங்களில் இருவேறு சூழல்களில் பிறந்து வளர்ந்த இவர்கள் ஒருவர் இன்னொருவரை ஏற்றுக்கொண்டு திருமண வாழ்வில் நுழைகின்ற அருமையான தருணத்திலே 3 பண்புகளை 3 காரியங்களை நினைவுறுத்த விரும்புகிறேன். இன்றைய வாசகங்களிலே அந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்தது. அன்பு செய்யுங்கள், மதிப்படையுங்கள், விட்டுக் கொடுங்கள். நீங்கள் ஒருவர் ஒருவரை நிறைகளோடு குறைகளோடு அன்பு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் இன்னொருவரை அதிகமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய அன்பு வாழ்வு வளர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஒருவர் இன்னொருவருக்கு மதிப்பு கொடுங்கள், மதிப்படையுங்கள் என்று சொல்கிற பொழுது உங்களுடைய உரையாடலில் மதிப்பான வார்த்தைகள் இருக்கட்டும். ஒருவர் இன்னொருவருடைய சுதந்திரத்தை, இன்னொருவருடைய தனித்தன்மையை, இன்னொருவருடைய தனிப்பண்புகளை புரிந்து கொண்டு மதிப்பான வார்த்தைகளை உங்களுக்குள்ளே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் ஒருவர் இன்னொருவரை மரியாதையாக நடத்துங்கள். மற்றவர்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மரியாதையாக நடத்த கற்றுக்கொள்ளுங்கள். 3ஆவதாக ஒருவர் இன்னொருவருக்கு விட்டுக் கொடுங்கள். நீங்கள் விலகி இருக்கின்ற பொழுது உங்களுடைய இருந்த அன்பு நிறைவாக இருந்தது போல் உங்களுக்கு தெரியும். சேர்ந்து வருகிற பொழுது ஒருவர் இன்னொருவருக்கு உங்களுடைய இடத்தை, ஸ்பேஸ் நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் ஒருவர் இன்னொருவரை புரிந்து கொண்டு நீங்கள் அவருக்காக விட்டுக் கொடுக்கிற பொழுது அந்த வாழ்வு மகிழ்வாக இனியதாக அமையும். உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்டத்தில் ஒரு குழந்தை பெயர் உருவாக்கி நல்ல ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுது இன்னும் அதிகமாக நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுவரை உங்களுக்குள்ளே விட்டுக் கொடுத்த நீங்கள் மூவருமாக இணைந்து உங்களுக்குள்ளே இன்னும் அதிகமாக விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். அன்பு செய்து ஒருவரை மதித்து ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கு விட்டுக் கொடுத்து வாழுங்கள். இறைவன் ஆவியின் அருள் உங்களோடு தங்கியிருக்கட்டும். ஆமென். இப்போது மற்றொரு திருவருட்சானத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வழங்கி நீங்கள் ஒருவருக்கொருவர் என்று பிரமாணிக்கமாயிருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை நிறைவேற்ற உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றன. மாமனுக்கு பயப்படாத, தைரியமா சொல்லு. கொஞ்சம் திரும்ப சொல்லு. ஹன்ஸ் ஜெனித் இங்கே இருக்கின்ற
ஞானத்தால் நிறைத்து சரிந்து போன பொருளாதாரத்தை உயர்த்திட நல்ல திட்டங்களை முன்னெடுக்கவும் நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளவுமாய் அமைவதாக. அன்பின் பிறப்பிடமான இறைவா, உம் ஆசீரால் திருமண பந்தத்தில் இணைந்துள்ள புது மக்களை உம் புனித பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இவர்களின் இல்லத்தில் குன்றாத அன்பும் குறைவுபடாத செல்வமும் அருளாதாரமும் பொருளாதாரமும் பெற்று மலர்ந்து மனம் பரப்பி பார்ப்போருக்கு மகிழ்வை தரும் மலர் போல இவர்கள் வாழ்வு அமையவும் திருமணத்தின் நோக்கத்தினை எப்பொழுதும் நிறைவேற்றிட அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம் குருக்கள் நீதியை ஆடையென அணிவார்களாக. உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக. வாழ்வின் ஊற்றாம் இறைவா, மண்ணுலகிற்கு ஆசியாய் உள்ள உன் பீடத்தை அலங்கரித்து கொண்டிருக்கும் குருக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்களின் தனிமையில் தோழனாகவும், பணியில் சக்தியாகவும், நோயில் ஆறுதலாகவும், அவர்கள் செல்லுமிடமெல்லாம் உம் தூதர்களை அனுப்பி காத்துக்கொள்ளவும், தீமை அவர்களை நெருங்காமல் மகிழ்வோடு பணிபுரிய ஆசிரை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆபிரகாம் பெற்ற ஆசியை அவர் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் வழங்குவாராக. அருளின் பிறப்பிடமான இறைவா, மணமக்களின் இரு குடும்பத்தினரையும் உம் பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். அவர்கள் செய்கின்ற தொழில் சிறக்கவும், அவர்கள் உடல் உள்ளம் ஆன்மா நலத்தோடு வளமோடு வாழவும் உன் அருளால் அவர்களை வழிநடத்தும். எம் மணமக்களை வாழ்த்தி செபிக்க கூடியுள்ள உறவுகளை, அன்பர்கள் நண்பர்கள் அனைவரையும் ஆசியால் எல்லோர் வாழ்விலும் வளமும் நலமும் பெற்று சிறப்பாக வாழ்ந்திடவும், குடும்பங்களில் அன்பும் அமைதியும் பெருகிடவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? உள்ளதெல்லாம் தந்தவரே, தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா?
நாங்கள் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் இக்காணிக்கையை கனிவுடன் ஏற்றருளும். அருளடையாளத்தின் உடன்படிக்கையால் அளிக்கப்பெற்ற இப்பிள்ளைகளை தந்தைக்கு உரிய பரிவிரக்கத்துடன் பாதுகாப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளுமே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு என்னும் மறு நிகழ்வுகள் வழியாக மீட்க பெற்ற உமது மக்கள் அதே கிறிஸ்து வழியாக இறை இயல்பில் பங்கு கொள்ளவும் அவருடன் விண்ணகம் ஆட்சிக்கு உரிமை பெறவும் நீர் அவர்களோடு புதியதோர் உடன்படிக்கை செய்து கொண்டீர். மேலும் அவர் பரிவுடன் தந்து இவ்வருள் பெருக்கை கணவன் மனைவி இவர்களின் திருமண உறவில் விளங்கச் செய்தீர். இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உமது அன்பின் சொல்லக்கரிய திட்டத்தையும் நாங்கள் நினைவு கூற செய்தருளினீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. அப்பா வானக தந்தையே, ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான எங்கள் தாய் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கிறிஸ்துவின் அன்பில் இம்மணமக்கள் என்று விளைத்திருந்து இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட அருள் வேண்டி இவர்களுக்காக மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. நாம் திருமண தம்பதியர்களுக்காகவும் நமக்காகவும் ஆண்டவர் தருகின்ற அமைதியை வேண்டி நிற்கின்றோம். எனவே திருமணமான தம்பதியர்கள் முழந்தால் படியிட அனைவரும் உருக்கமாக கைகளை குவித்தவர்களாய் மன்றாடும். இப்பீடத்தின்
முன் திருமணம் புரியும் இம்மணமக்கள் கிறிஸ்துவின் திரு உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு ஒருவர் மற்றவரோடு கொள்ளும் அன்பினால் இணைக்கப்பெற வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுவோம். தூயவரான தந்தையே, நீர் உமது சாயலாக மனிதரை ஆண் பெண் என படைத்தேன். இவ்வாறு கணவனும் மனைவியும் உடலிலும் உள்ளத்திலும் ஒன்றிணைந்து இவ்வுலகில் தங்கள் பணியை நிறைவேற்றச் செய்தேன். இறைவா, உமது அன்பின் திட்டத்தை வெளிப்படுத்தவும் உம் மக்களோடு நீர் செய்தருளிய உடன்படிக்கையை நினைவூட்டவும் மணமக்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பை ஓர் அடையாளமாக தந்தருள் நீர். இதுவே அருள் அடையாளமாக நிறைவு பெற்றதால் உம்முடைய நம்பிக்கையாளரின் திருமண இணைப்பில் கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இடையே உள்ள மன உறவாகிய மறைபொருள் விளங்கச் செய்தேன். ஹான்ஸ், ஜெனித், அனுஷா எனும் உம் அடியார்கள் இவர்கள் மீது இறங்கி முது வல்லமையால் இவர்களை பாதுகாத்தருளும். நீர் அருள் கூர்ந்து இவர்கள் மீது முது வலக்கையை நீட்டி இவர்களின் உள்ளங்களில் தூய ஆவியாரின் ஆற்றலை பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, இவ்வருளடையாளம் ஏற்படுத்திய உறவினால் இவர்கள் உமது அன்பின் கொடைகளை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வார்களாக. மேலும் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு உமது உடனிருப்பின் சின்னமாக விளங்கி ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் உடையவர்களாய் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இருவரும் ஒன்றாய் உருவாக்கும் குடும்பத்தை தம் உழைப்பால் பேணி காப்பார்களாக. தம் பிள்ளைகளை நற்செய்தி நெறியில் பயிற்றுவித்து உமது விண்ணக குடும்பத்தில் இணைக்க அவர்களை தயாரிப்பார்களாக. உம் அடியார் ஹான்ஸ், ஜெனித் மீது உமது ஆசியை நிறைவாக பொழிந்தருளும். அதனால் இவர் மனைவிக்கும் உரிய பணியை நிறைவேற்றி தூய அன்பினால் குடும்பத்தை பேணி இனிய பண்பினால் அதை அணி செய்வாராக. உம் அடியார் ஹான்ஸ், ஜெனித் மீதும் உமது விண்ணக ஆசியை பொழிந்தருளும். இதனால் இவர் நம்பிக்கையுள்ள கணவராகவும் முன்மதியுள்ள தந்தையாகவும் தம் கடமைகளை நிறைவேற்றுவாராக. தூயவரான தந்தையே, உம் திருமுன் மனவாழ்வில் இணைக்கப்பட்ட இவர்கள் உமது திருப்பந்தியில் அமர விரும்புகின்றார்கள். ஒரு நாள் இவர்கள் விண்ணக விருந்திலும் மகிழ்ச்சியுடன் பங்கு கொள்ளச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் இயேசு நமக்கு அருளும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மரின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பெற பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனதான்மா கிறிஸ்துவின் திருவிடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. ஆமென். அதனால் திருமண அருள் அடையாளத்தால் ஒன்றிணைக்கப்பட்டுள்ள இப்பிள்ளைகள் உம்மிடம் என்றும் பற்றுதல் கொண்டிருக்கவும் உமது திருப்பெயரை மனிதர் முன்பாக எடுத்துரைக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் உங்களுக்கு தம் மகிழ்ச்சியை வழங்கி உங்கள் பிள்ளைகள் வழியாக ஆசை வழங்குவாராக. இறைவனின் ஒரே திருமகன் உங்களுக்கு வாழ்விலும் தாழ்விலும் இரக்கமுடன் துணை நிற்பாராக. இறைவனின் தூயாவியார் தம் அன்பை உங்கள் இதயங்களில் என்றும் பொழிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இங்கே கூட இருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆசை வழங்குவாராக. நற்செயல்கள் புரிந்து இறைவனை மகிமைப்படுத்த சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம். மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள். எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். கவிதைகளா கனவுகளா கயல் விழியே, நான் நிகழ்வதுவா கடந்ததுவா பதில் மொழியே. உன்னோடு நெஞ்சம் உறவாடும் வேளை தண்ணீர் கமலம் தானா, முகம் காட்டு நீ முழுவெண் பனி, ஓடாதே நீ ஏ எல்லையே இதழோர
சிறு புன்னகை நீ காட்டடி ஏன் முல்லையே